குருவி கூட்டில் காகம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். ஒரு செழித்த பச்சை காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரம் பல பறவைகளின் இல்லமாக இருந்தது. மயில்கள், கிளிகள், மரம் கொத்திகள், பல குருவிகளும் அங்கே வாழ்ந்தன. அந்த மரத்தின் மேல் கிளையின் முனையில் ஒரு சிறிய குருவி வசித்தது. அது மிகவும் உழைப்பாளி. தினமும் அதிகாலையில் எழுந்து தானும் தன் குட்டிகளும் வாழ சிறிது சிறிதாக குச்சிகளை சேகரித்து ஒரு அழகான கூடு கட்டியிருந்தது. அந்த கூடு சிறியதுதான், ஆனால் அதில் குருவி மன அமைதியுடன் வாழ்ந்தது. மாலை நேரங்களில் பறந்து வந்து தன் குட்டிகளுக்கு உணவு கொடுத்து அவை சுருட்டிக் கொள்ளும்போது குருவியின் இதயம் நிறைந்த மகிழ்ச்சி அடைந்தது. மழைக்கால இரவு ஒன்று. ஒரு நாள் மாலை வானம் கருமையாகிக் கொண்டிருந்தது. பெரிய பெரிய மேகங்கள் கூடி மின்னல் மின்னி இடியுடன் மழை பெய்யத் தொடங்கியது. அப்போது அந்த மரத்தின் கீழ் ஒரு காகம் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. அதன் இறகுகள் முழுவதும் நனைந்து பசியால் வாடியிருந்தது. அது சுற்றி நோக்கி தங்கக்கூடிய இடம் ஒன்றை தண்டது. குருவியின் சிறிய கூடே அது. அது கூவியது, ஐயோ குருவியே, குளிரால் நடுங்குகிறேன். உன் கூடில் கொஞ்சம் தங்கலாமா? நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். குருவி தயக்கமின்றி சொன்னது, வா காகா, என் கூடு சிறியதுதான், ஆனாலும் மழையில் நனைவதை விட இதுதான் நல்லது, உள்வா. காகம் நன்றி கூறி உள்ளே வந்தது. அந்த இரவு இருவரும் சேர்ந்திருந்தனர். குருவி தன் குட்டிகளை தழுவிக்கொண்டு இருந்தது. காகம் தன் இறகுகளை நனைந்தவாறு உலற்றிக் கொண்டது. எவ்வளவு நல்ல மனம் கொண்ட குருவி என்று காகம் மனதில் எண்ணியது. அடுத்த நாள் காலை மழை தெளிந்தது. வானம் பளபளத்தது. மரங்களெல்லாம் பசுமையாக இருந்தன. குருவி வழக்கம்போல் பறந்து சென்று உணவு தேடிக்கொண்டது. ஆனால் காகம் சோம்பலாக அங்கேயே இருந்தது. மறுநாள் கூட அது அங்கே இருந்தது. மூன்றாம் நாளும் அதே நிலை. ஒரு நாள் குருவி மெதுவாக சொன்னது, காகா, வானம் தெளிந்துவிட்டது. நீ உன் கூடை கட்டிக்கொள்ளலாம். என் கூடு சிறியது. எனக்கும் என் குட்டிகளுக்கும் இடம் குறைவு. அதற்கு காகம் கோபமாக, என்ன, நான் இங்கே தங்க முடியாதா? இது இப்போது என் கூடு என்று சொன்னது. அது கூடின் வாயில் நின்று குருவியை உள்ளே வரவிடவில்லை. பாவம் குருவி தன் குட்டிகளை எடுத்துக்கொண்டு வேறு கிளையில் தங்கியது. சில நாட்களுக்குப் பிறகு மிக பெரிய புயல் வந்தது. காற்று மிக வலுவாக வீசியது. மழை சின்னஞ்சிறிய குச்சிகளையும் கிளைகளையும் தள்ளி வீசிக் கொண்டிருந்தது. காகம் குருவியின் கூட்டில் தங்கியிருந்தது. ஆனால் அந்த கூடு பெரிய பறவைக்கு பொருந்தியதாக இல்லாததால் காற்று வீசும்போது அது தகர்ந்துவிட்டது. காகம் நனைந்து நடுங்கி பசியால் வாடியிருந்தது. அப்போதுதான் அதற்கு குருவியின் அன்பு நினைவுக்கு வந்தது. அவள் எனக்கு தங்க இடம் கொடுத்தாள், ஆனால் நான் அவளிடம் துரோகம் செய்தேன் என்று காகம் மனதில் வருந்தியது. அது குருவியை தேடி சென்றது. அப்போது குருவி மற்றொரு கிளையில் புதிய கூடு கட்டி தன் குட்டிகளுடன் மகிழ்ச்சியாக இருந்தது. காகம் தாழ்மையுடன் சொன்னது, குருவியே, மன்னித்துவிடு, நான் உன்னை தவறாக நடந்து கொண்டேன். நீ எனக்கு உதவி செய்தபோது நான் நன்றி மறந்தேன். குருவி மெதுவாக சிரித்துக்கொண்டு சொன்னது, காகா, மன்னிக்க முடியும், ஆனால் நம்பிக்கை ஒருமுறை உடைந்துவிட்டால் அதை மீண்டும் கட்டுவது கடினம். காகம் தலைகுனிந்து அங்கிருந்து பறந்து போனது. நீதிக்கதை. மோரல்: நன்றி மறப்பது மிகப்பெரிய தவறு. தயை காட்டியவரை துரோகம் செய்தால் அதன் விளைவு நிச்சயம் வரும். அன்பும் நம்பிக்கையும் வாழ்க்கையின் அடிப்படை.